இதேபோன்று மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அங்கும் புறநோயாளிகள் திரும்பி செல்லக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சிகிச்சை அளிக்க வேண்டும் என பொதுமக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கள தகவல்களோடு இணையவிருக்கிறார் எம்முடைய செல்லப்பா. வணக்கம். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் என்ன மாதிரியான ஒரு நிலை நீடிக்கிறது, அது குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில புற்றுநோய் மருத்துவர்கள் பாலாஜிக்கு கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தினர் புறநோயாளி சிகிச்சை பிரிவை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தலைமை அரசு மருத்துவமனையில மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு பணி வழங்க கோரியும், அரசு மருத்துவமனையில் காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவை புறக்கணித்து மருத்துவர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில மருத்துவம் பார்க்க வந்த புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் இல்லாததால் கடும் அவதிக்கு அடைஞ்சிருக்காங்க. மருத்துவர்கள் இல்லாததில் நோயாளிகள் மருத்துவமனை விட்டு வெளியே செல்கிற அவலநிலை ஏற்பட்டுள்ளது. குழந்தை உடல்நிலை சரியில்லை, கர்ப்பிணி பெண்கள், இது போன்ற ஜுரம் இது போல வந்த மருத்துவ நோயாளிகளும் வெளியே அனுப்பப்பட்டு தனியார் மருத்துவமனை நோக்கி தேடி செல்கிறாங்க. புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு டோக்கனும் இன்றைக்கு வழங்கப்படவில்லை. மருத்துவமனையில் பொது மருத்துவத்துக்கான இந்த மாத மாத்திரை மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. அவசர சிகிச்சை பிரிவில் மட்டுமே மருத்துவர்கள் இருக்காங்க. இதனை உடனடியாக மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பால் நோயாளிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இந்திய மருத்துவக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம் சார்பில் சென்னையில் அரசு மருத்துவர்கள் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மதியம் 12 மணி அளவில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதும் இருக்காங்க. மேலும் இதனால நோயாளிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. மருத்துவர்கள் இல்லாதனால அந்த புறநோயாளிகள் பிரிவு வெறிச்சோடி காணப்படுகிறது. கௌதமி, கள தகவல்களுக்கு நன்றி செல்லப்பா. சிகிச்சையில எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண மாட்டாங்க. பொதுமக்கள்லாம் எல்லாம் வந்துட்டு திரும்ப போயிட்டு இருக்காங்க. கன்சீவா இருக்கிறவங்க, அப்புறம் புறநோயாளிகள் எந்த ஒரு அவசர சிகிச்சை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் டாக்டர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிண்டியில பாலாஜிங்கிற டாக்டர் குத்துனதுனால எல்லாருமே இங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதை கொஞ்சம் ஸ்ட்ரைக்கை கைவிட்டு மக்களுக்கு வர மக்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.